வருகின்ற புரட்டாசி முதல் நாளே ஏகாதேசி திதியில பிறக்குது. ஸோ புரட்டாசி மாசம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்தது. ஸோ இது ரெண்டுமே கூடக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த வருஷத்துல நமக்கு புரட்டாசி மாசம் அமைஞ்சிருக்கு. அதனுடைய சிறப்புகள் என்ன, அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும்? இப்போ புரட்டாசி சனிக்கிழமை அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி. சோ புரட்டாசி மாசம், அதாவது ஒவ்வொரு மாசமும் இறைவனுக்கு குறித்தான மாசம் அப்படின்னு சொன்னாலும் இந்த புரட்டாசி மாசம்ன்றது முழுக்க முழுக்க பெருமாளுக்கான. அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த மகாபாரத யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒருத்தர் சொன்னாரு, இந்த உன்னை கட்டு போட முடியுமா, என்ன அதாவது உன்னை கட்டி போட்டா இந்த இது நடக்காது, என்ன கட்டுவியா, ஏ லக்ஷ்மி என்னோட ரூபத்தை என் வீட்டுக்கு வா அப்படின்னு வெளியில நின்று வேணும். அந்த கோலம் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து பச்சரிசி மாவை வச்சு போடணும். அப்ப எறும்புகளும் மற்ற ஜீவராசிகளும் சாப்பிடும். அப்ப லக்ஷ்மி தேவியோட அந்த வருகை நம்ம வீட்டுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற புரட்டாசி முதல் நாளே ஏகாதசி திதியில பிறக்குது. ஸோ புரட்டாசி மாசம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்தது. ஸோ இது ரெண்டுமே கூடக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த வருஷத்துல நமக்கு புரட்டாசி மாசம் அமைஞ்சிருக்கு. அதனுடைய சிறப்புகள் என்ன, அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும், அதுதான் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மினிமம் நம்மளால கடவுளோட அனுகிரகத்தினால ஒரு 150 பேருக்காவது அன்னதானம் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் முழு கிரெடிட் எல்லாமே உங்களை தாங்க சேரும். என்னால எப்பயுமே ஒருத்தவங்க செய்யறது அது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க உண்மையை தான் சொல்லணும். அம்பாலோட கருணை நீங்க போடக்கூடிய பிட்சை, என்ன பிட்சை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் சாப்பிடுறதற்காக உங்களிடத்துல நாங்க பொருளை சேல் பண்ணோம், உங்களோட இடத்துல நாங்க சேல் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் வழியா அம்பாளுக்கான ஹோமத்தையும் அம்பாலோட ஹோமம் போக மீதி காசை எடுத்து அன்னதானங்கள்ல வந்து பண்றோம். ஆடை தானம், அதாவது வஸ்திர தானம், அதுக்கப்புறம் அன்னதானம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொண்டுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வந்து தேவை. எதனாலனா இப்ப எங்களால வந்து பாத்தீங்கன்னா தினமும் கடையில வரக்கூடிய வருமானத்துல ஒரு பங்கு எடுத்து பெருமாளுக்கு போட்டு எங்களால 150 பேருக்கு கொடுக்க முடியுதுன்னா, இதை பார்த்துக்கிட்டு இருக்க உங்க மனசுல அந்த தெய்வம் குடிக்கொண்டு உங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் தாராளமா இருக்கு. அதுல என்ன கொடுக்க முடியுமோ அந்த தட்சணையை நீங்க அந்த QR கோட்ல ஸ்கேன் பண்ணியோ இல்ல அக்கௌண்ட்ல ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல டைரக்டா போட்டீங்கன்னா உங்களோட சார்பில் இன்னும் மேலும் நிறைய பேருக்கு கொடுக்க முடியும். ஸோ எதுக்கு இந்த வீடியோ போறோம், எதுக்கு இந்த பப்ளிசிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா அது கிடையாதுங்க. இதை பார்த்து நீங்களும் பல பேருக்கு சாப்பாடு போடணும். ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் இடக்கூடிய இடம் சன்னிதானம் சொல்லுவாங்க. ஆனா அந்த சன்னிதானத்துல கூட நான் சாப்பாடு போடலங்க. எங்க குருவோட ஆசீர்வாதத்தோட எடுத்துட்டு போய் இல்லாத ஏழைகளை தேடி அலைஞ்சு இல்லாத ஏழைகளுக்கு வயிறார சாப்பிடுறாங்க, அப்படி வாழ்த்துறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறதுதான் ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி போய் உங்களுக்காக எல்லாரும் உலகமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக குருமார்களோட ஆசீர்வாதத்தோட பண்றோம். ஸோ உங்களால முடிஞ்சதுன்னா அந்த விஷயங்கள் பண்ணுங்க. ஸோ இப்போ புரட்டாசி சனிக்கிழமை அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி. ஸோ புரட்டாசி மாசம், அதாவது ஒவ்வொரு மாசமும் இறைவனுக்கு குறித்தான மாசம் அப்படின்னு சொன்னாலும் இந்த புரட்டாசி மாசம்ன்றது முழுக்க முழுக்க பெருமாளுக்காக மாசம். புரட்டாசி மாசம் தழுவப்பட்டிருக்காங்க. இந்த புரட்டாசி மாசம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு சினிமாவில் வந்து வருவான், அங்கிள் இவங்க எல்லாமே ஒரே நான்வெஜ்ஜா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படத்துல. அந்த ஞாபகம் தான் உனக்கு. ஏன் அந்த ஞாபகம் வரும்னா, இந்த வாழை இலை, தலைவாழை இலை போட்டு அதுல எண்ணில் அடங்காத அந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னத்திலேயே வந்து பெருமாளை கொண்டு வருவாங்க. அது ஒரு ஆர்ட்னு சொல்லுவோம். அந்த கடவுளை அவ்வளவு நேசிக்கிறது. இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம்னா என்னன்னா, என் முன்னாடி இறைவன் இருக்கான். இப்ப எப்படி நம்ம வந்து கேமரால பார்த்து பேசுறோம், அந்த கேமரால இருந்து பார்க்கக்கூடியவங்க இறைவன். எதனாலனா அவங்கதான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இறைவன். அதாவது பிரகலாதனுக்கிட்ட பெருமாள் சொல்றாரு, நீ எங்க பார்த்தாலும் நான் தெரிவேன். அதே போலதான் சிருஷ்டி ஒளியில இருக்கிற நாங்களும் உங்களை இறைவனா தான் பார்க்கிறோம். அந்த மாதிரி இந்த புரட்டாசி சனிக்கிழமை கரெக்டா 17ஆம் தேதி வருது. விதியின் எண் 8.
ஸோ 1னா சூரியன், 7னா கேது, கூட்டினீங்கன்னா 8 வரும். ஸோ இந்த 8 அப்படின்றது கட்டுதுன்னு சொல்லுவோம். அதே போல 8ன்றது அஷ்டலக்ஷ்மியை சொல்லுவோம் நம்ம. ஸோ 8 விதமான லக்ஷ்மியோட அனுகிரகத்தோட யார் ஒருத்தர் உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்ணா நோம்புனா என்னன்னா சாப்பிடாம இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவும் சாப்பிடாம இருந்தா என்ன மாதிரி ஒல்லி ஆயிடுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஒல்லி ஆனா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரைஸ் எடுத்துக்காம வாட்டர் ஃபாஸ்டிங். வாட்டர் ஃபாஸ்டிங் அதாவது பெருமாளோட நாமத்தை சொல்லி அதுல வந்து 10 பானகம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துளசி தீர்த்தம். முழுக்க முழுக்க பெருமாளே உன்னை விட்டா, அதாவது அவருக்கு வந்து ஒரு மந்திரம், நிறைய மந்திரங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மந்திரம் என்னன்னா அநாத ரக்ஷக ஆபத் பாந்தவ. நான் ஒரு அநாத, என்னை ரட்சிக்க வரக்கூடிய ஆபத் பாந்தவனே கடவுளே அப்படின்னு. கஜ மோட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு கஜம் அப்படின்னு கூடிய யானையோட காலை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிடிச்சிரும். அப்போ பெருமாளே என்னை காப்பாத்து, பெருமாளே என்னை காப்பாத்துன்னு அந்த யானை வந்து அங்க குளத்துல இருக்கக்கூடிய தாமரை வச்சு கூப்பிடும். அப்போ கருட வாகனத்துல வந்து பெருமாள் காப்பாத்துனா ஆயிருக்கும். ஸோ வாழ்க்கை என்னும் முதலையின் வாயில, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, நம்மளுக்கு வந்து மீளவே முடியாது. அதாவது முதல வாயில சிக்கினா எப்பயுமே தப்பிக்க முடியாதுன்னு. அப்பேற்பட்ட முதலையோட இதுல இருந்து அந்த கஜத்தை காப்பாத்தின மோட்சம் கொடுக்குறாரு பெருமாள். ஸோ அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நம்ம இந்த உண்ணா நோம்பு, அதாவது சாப்பிடாம இருக்க சொல்ல ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பானகமா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் துளசி தீர்த்தமா இருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு புரட்டாசி முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஏகாதசி தீதி. அது புதன் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும் ஒரு பழமொழி இருக்கு. புதன் அப்படின்றது கல்வி, செல்வம், இது ரெண்டுத்தையும் சேர்த்தது. ஸோ லக்ஷ்மி இல்லாம பெருமாள் கிடையாது, பெருமாள் இல்லாம லக்ஷ்மி கிடையாது. ஸோ அதுக்கு இது உணர்த்துற மாதிரி. ஸோ நம்ம அந்த உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரதம்னா அந்த தண்ணீர் மட்டும் பருகி பெருமாளோட திருநாமத்தை சொல்லிட்டு 6 மணி வரையும் இருந்தா போதும். மார்னிங் நம்ம எழுந்ததுல இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து பெருமாளே எனக்கு எதுன்னு சொல்லி துளசியால அவருக்கு அநாத ரக்ஷக ஆபத் பாந்தவ, அநாத ரக்ஷக ஆபத் பாந்தவ, என் வாழ்க்கையில இருக்க கட்டெல்லாம் உடையணும். ஏன்னா 8னா கட்டுருது. என் வாழ்க்கையில இருக்க கட்டெல்லாம் உடையணும், என் வாழ்க்கையில இனிமேல் துன்பமே வராது. அதாவது என்னோட குருவோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனாலனா இன்பம் எனக்கு மட்டும் சொல்றானோ எல்லோரும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்னலம், அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும் கொண்ட ஒரு நல்ல மனிதர் அவரு. ஸோ அதே மாதிரிதான் என்னோட இன்னொரு குருவும், அவங்களோட இது என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களோட வலி வேதனை கஷ்டத்தை புரிஞ்சவங்க. ஸோ அவங்களோட வழியில வரக்கூடிய நம்மளும் ஸோ ஒரு குரு வழிகாட்டுதலோட ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா அது ஏத்துக்கிட்டு பெருமாளோட சில பேர் நாமம் போடலாம். ஸோ சில பேர் நாமம் போடுறதுக்கு அஞ்சுவாங்க. ஸோ நான் இப்போ பட்டு அடிச்சிருக்கேன், அதே புரட்டாசி மாசம் வந்தீங்கன்னா நீட்டா நாமம் போட்டுருப்பேன். ஸோ என்ன இது ஒரு இதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாங்க அப்படின்னம்னா, ஒரு மனிதனா இருந்தா அவனோட அங்கத்துல திருமண்ணோ திருநீரோ இட்டிருக்கணும். எதனால இதுன்னா கடைசியில ஒரு பிடி சாம்பலை கூட யாராலும் எடுத்து போட, இப்ப வெந்நீர் நம்ம அடைஞ்சிருக்கோம்னா மனது வெண்மையா இருக்கும், பாக்குறவங்களா நல்லவங்களா வருவாங்க, நமக்கு நன்மை என இருக்கும். அன்பே சிவம் சொல்லுவாங்க. அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ருத்ராட்சம் அணிந்தாலும் நான் சிவநாமத்தையும் சொல்லுவேன், பெருமாள் நாமத்தையும் சொல்லுவேன், விஷ்ணு சரசரனா நாமத்தை கேட்பேன், விஷ்ணுக்காக பூஜை பண்ணுவேன், காளியை பூஜை பண்ண, எல்லா தெய்வம். ஏன்னா இறைவன் ஒளி சொருபம். ஸோ இன்னொரு இதுல சொல்லணும்னா நம்ம பாபா கோயில் வச்சிருக்கோம், அதுல பாபா சொன்ன ஒரு வார்த்தை சப்தா மாலிக் ஹே ஹே, அதாவது இறைவன் ஒருவனே, இறைவனுக்கு உருவம் கிடையாது, இறைவனுக்கு வந்து ஜாதி மத பேதம் கிடையாது, இறைவன் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருப்பான், அசிங்கமா இருப்பான், இந்த மாதிரி இறைவன் எங்க இருக்கானா நல்ல உள்ளம் கொண்ட இதயத்துல மட்டும்தாங்க இறைவன் இருக்கா. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க, பூசலார்ன்ற ஒரு மனிதன் மனதுல கோவில கட்டின அந்த மன கோவிலுக்கு வந்த இறைவன் உங்க மன கோவில்ல வரணும். அப்போ நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கோம், நம்ம கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கா, நம்ம கடவுள் நமக்கு முன்னாடி. அப்போ அந்த கடவுளுக்கு நம்ம எதை வேணா செய்வோம். தங்கத்தை எடுத்து போய் கொடுப்போம், வெள்ளி எடுத்துட்டு போய் கொடுப்போம், நம்மளோட அங்கங்களை வருத்திக்கிற மாதிரி வேதனைகளை கொடுக்குற விஷயங்களை போய் பண்ணுவோம். நேர்த்தி கடனா அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் மாயை, கடவுள் வெளியில இல்லடா உனக்குள்ள இருக்கிறாரான்னு கொண்டு வர்றதுக்கு தான் அந்த பக்தி மார்க்கம். அப்போ நம்மளை யாரு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை காதுல வாங்காம, எனக்கு வெளியில இருக்கிற என் கண்ணுக்கு எதிரில இருக்கக்கூடிய கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, சித்தர் மார்க்கத்துல சித்தர்கள் சொல்றாங்க, உங்களோட உள்ள இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை கொண்டு வந்து மேலே எடுத்துட்டு வந்து இந்த அக்னியில வச்சீங்கன்னா நீங்க இறைவனை பார்த்தலாம் சரசரம் இந்த ஓப்பன் ஆகி நீங்க இறைவனை ஒன்றனை கலந்தலான்னு சொல்லிட்டு
எல்லாரும் ஓடி போய் கோவில்ல போய் உட்காந்து இப்படியே கண்ண மூடி உட்காந்தா இப்ப நானும் உட்காந்தேன்னா நாளைக்கு காலையில் இஎம்ஐ கட்டணும். ஐயோ 14ஆம் தேதி வந்து போச்சு, பயம் வந்துரும் தடன்னு ஒதுரும். ஐயோ சம்பளம் கொடுக்கணுமே, இஎம்ஐ கட்டணுமே, காருக்கு டீசல் போடணுமே, ஐயோ காருக்கு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி தான் நமக்கு ஓடுமே தவிர்த்து வராது. அப்போ பலம் அப்படின்றது எங்க கிடைக்குது, எனர்ஜி சோர்ஸ் அப்படின்றது எங்க கிடைக்குது, ஜோஷ் அப்படின்றது எங்க கிடைக்குது. ஒரு மனிதன் தான் சந்தோஷமா இருந்தானா எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் கிடைக்கும். இறை வழிபாடே அதுதான், இறை வழிபாடு பண்ணக்கூடிய கான்செப்டும் அதுதான். ஸோ இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன்னா எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுவேன். அதே நான் துக்கமா இருக்கேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வலிக்கு வலி தான் வந்து மருந்து, சோகமான பாட்டு கேளுங்க, சோகமா நீங்க மூஞ்சி வச்சுக்கோங்க. சில பேர் போனான் ஸ்டேட்டஸ் போட்டு மத்தவனை கவுப்பான். ஆமா, பொண்டாட்டிக்கு கூட சண்டை போட்டிருப்பாங்க, இவரு வந்து ஸ்டேட்டஸ்ல போட்டு என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல ஆளே இருக்காது, வெளியில பாக்குறவங்க வந்து அந்த பொண்டாட்டி அந்த மாதிரி சண்டையா நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர் போடுவாங்க அம்பாலோட ஸ்டேட்டஸ் போடுறது. இப்போ நான் வந்து தினமும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல புவனேஸ்வரிக்கு பூஜை பண்ணக்கூடிய அலங்கார போட்டோ போடுறேன். ஏன்னா எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் நல்லா ஏதாவது ஒரு முக்கியமான கருத்து, ஒரு முக்கியமான தகவல்னா அதை கண்டிப்பா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுறோம். ஸோ ஒரு தகவலை மற்றவங்களுக்கு பகிர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது நன்மையா இருக்கணும், அது நல்லதா இருக்கணும். ஸோ இந்த புரட்டாசி மாசம் முதல் நாள் புதன்கிழமையில வர்றதுனால பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அது புரட்டாசி மாசம் 17ஆம் தேதியில வர்றதுனால விதியின் எண் 8 நம்ம தலை எழுத்த மாற்றக்கூடிய அந்த அநாத ரட்சகன் ஆபத் பாந்தவனா இருக்கக்கூடிய, அதாவது ஒரு குழந்தைக்காக அந்த இரண்யகசிபு வந்து அந்த பிரகலாதனை போட்டு துன்புறுத்தும் பொழுது கூட எங்க நம்ம வந்து ஒரு கர்ப்பத்துல தெரிச்சு அந்த கர்ப்பத்துல சுமந்து வெளியில வந்து நம்ம வளர்ந்து வந்தா லேட் ஆயிடும்னு நினைச்ச அந்த ஹரி தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் பிளந்துக்கிட்டு அப்படி ஆக்ரோஷமா வந்து அவனோட ரத்தத்தை குடிச்சு குடலை மாலையா போட்டுட்டு அந்த குழந்தைக்காக எதிர்த்து நின்றார். அதுல நம்ம பார்த்தது பக்தி மட்டும்தான். அந்த குழந்தையோட பாடலுக்கும் அந்த குழந்தையோட அன்புக்கும் அந்த சிங்கமே, அந்த காட்டுக்கு ராஜா முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய மாமிசம் உண்ணக்கூடிய அந்த சிங்க வடிவம் எடுத்த அந்த நரசிங்க பெருமாளையே கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னா, அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த மகாபாரத யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒருத்தர் சொன்னாரு, இந்த உன்னை கட்டு போட முடியுமா, என்ன அதாவது உன்னை கட்டி போட்டா இந்த இது நடக்காது, என்ன கட்டுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் நிற்கிறார் பெருமாள் வந்து கோடிக்கணக்கில் கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லும் போது எல்லா ரூபமும் சுருங்கி ஒரு ரூபமாய் உள்ள போய் உட்காந்துட்டு தயவு செஞ்சு இந்த வடிவல் சொல்ற மாதிரி தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியில மட்டும் சொல்லிடாது, இது என் கௌரவ பிரச்சனை. அந்த மாதிரி இந்த அன்பால என்னை கட்டிப்பட, அதாவது அன்போட தண்ணியை கொடுத்தா கூட இறைவன் ஏத்துப்பாரு அப்படின்றதுனாலதான் இறைவனை நம்ம உள்ள இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம நிறைய சாப்பிடுறோம், நிறைய உள்ள இன்டெக் எடுக்கிறோம். ஸோ உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆரா, உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்கராஸ், இது எல்லாமே கிளென்ஸ் பண்றதுக்கு தான் துளசி தீர்த்தம். இதெல்லாம் கிளென்ஸ் பண்றதுக்கு தான் அந்த இப்ப சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் பால் தயிர் தண்ணி. அதே போல புரட்டாசி முதல் நாள் நம்ம காலை எடுத்து வைக்க போறோம். நிறைய பேர் நான்வெஜ் தவிர்ப்பாங்க. அப்ப நான்வெஜ் தவிர்க்கும் போது நம்ம உடம்பு ப்ரிப்பேர் ஆகணும். பாடி வந்து இது ஆகணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும், ஓடுறது, புஷ் இது பண்றது, இதை பண்றது, அது பண்றது, அப்பதான் இந்த ஸ்ட்ரெச் ஆகும். அதே போல இந்த வார்ம் அப் வந்து இறைவனை, நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு நம்ம பூரணத்துவமா நான் ஃபுல் பேஜ்ல உன்னை இறங்குறேன், எனக்குள்ள இருந்து எனக்கு பூஸ்டப் பண்ணி எனக்குள்ள இருந்து அந்த ஞானத்தை கூட எது நல்லது எது கெட்டதுன்னு பகிர்த்தக்கூடிய அறிவை கூட நம்ம கேட்டு பண்றது. ஸோ எல்லா விரதமும் சொல்ற உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி கண்டிப்பா பண்ணதான் செய்வோம். ஸோ நீங்களும் பண்ணீங்க அப்படின்னம்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. உங்க வாழ்க்கை அடுத்த வருஷத்துக்குள்ள மாறும். என்னங்க ஒவ்வொரு பதிவாப்பவும் அடுத்த வருஷம் மாறும், அடுத்த வருஷம் மாறும், நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஸோ இந்த நம்பிக்கையோட நம்ம ஃபர்தரா மூவ் ஆகும், வாழ்க்கை மாறும். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான தகவலா மக்களுக்காக எப்படி விரதம் இருக்கணும், வாட்டர் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கிறது அன்றைய தினம் சொல்லியிருக்கீங்க. இப்போ அன்றைய தினம் பெண்கள் அப்படிங்கும் பொழுது அவங்க தான் இந்த விரதம் இருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்வாங்க ஒரு வீட்டில். ஸோ அவங்க வேற என்ன விஷயங்களை கடைபிடித்தல் சிறப்பு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து நிறைய பேர் வந்து தழுவுக போடுறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. இப்போ புதன்கிழமை வர்றதுனால முதல் நாள் அப்படி அடி எடுத்து வைக்கிறதுனால பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் தலைக்கு குளிக்கணும். ஆனா இது புதன்கிழமை வர்றதுனால ஆண்களோட சேர்ந்து பெண்களும் தலைக்கு குளிச்சுட்டு காய வைக்கிற நிறைய பேருக்கு அப்படியே ஃப்ரீயா விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீயா விடாம கீழே ஒரு முடிச்சு ஒன்று போட்டுட்டு பெண்கள் என்ன பண்ணோம்னா நாமம் சின்னதா ரொம்ப மைன்யூட்டா இல்லை யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஒரு நீ எழுத கீழே சிலது வேணும்னா அந்த வெள்ளை இது போட்டுக்கலாம் பண்ணிட்டு வெளியில வந்து தாமரை பூ நம்ம வாசல்ல நல்லா பெருக்கி விட்டு நம்மளோட பஞ்சகவிய பன்னீர் எடுத்துட்டு வந்து நல்லா அலற தெளிச்சுட்டு ஒரு தாமரை பூ கோலம் பத்ம கோலம் போட்டுட்டு அம்மா தாயே லக்ஷ்மி
என்னோட ரூபத்துல என் வீட்டுக்கு வா அப்படின்னு வெளியில நின்று வேணும். அந்த கோலம் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து பச்சரிசி மாவை வச்சு போடணும். அப்ப எறும்புகளும் மற்ற ஜீவராசிகளும் சாப்பிடும். அப்ப லக்ஷ்மி தேவியோட அந்த வருகை நம்ம வீட்டுக்கு ஆரம்பிச்சிருச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் பூஜை ரூமை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்ல வாசனை தரக்கூடிய ஜவ்வாது பவுடர், அது வேணும்னாலும் நம்ம கடையிலேயே இருக்கு. சரி, எல்லாத்துக்குமே சிஸ்டி ஒலி இருக்கு. ஸோ நீங்க ஜவ்வாது பவுடர் எடுத்து நல்லா அந்த இடங்கள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரங்கள் போட்டுட்டு அந்த இடத்துல சங்கு சக்கரம் இதே பச்சரிசி மாவால சங்கு சக்கரங்கள் வரைஞ்சு நம்ம கிட்ட எல்லா விதமான தீபங்களும் இருக்கு. இன்கேஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். இல்ல என்கிட்ட ஏற்கனவே தீபம் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு நெய் எடுத்து அதுல தாமரை தண்டு திரி போட்டு அதுல டைமண்ட் கல்கண்டும் அந்த பச்சை கற்பூரம் போட்டு பொருத்தி பெருமாளோட அஷ்டோத்திர சதநாமாவளி அர்ச்சனை, லக்ஷ்மியோட அஷ்டோத்திர சதநாமாவளி அர்ச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சரசரநாமத்தை மனசார வேண்டிட்டு பெருமாளை பூச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப சூப்பரா அழகா இந்த முதல் நாள் புரட்டாசி முதல் நாள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.